Friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம Geography Unit 2 Lithosphere பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் தான் இந்த லெசனில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ப்ரீவியஸில் நம்ம வந்து யூனிட் 1 பார்த்தோம். அதில் வந்து என்டோஜெனட்டிக் ப்ராசஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ரடக்ஷனில் வந்து எர்த் வந்து டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எர்த்தில் அடிக்கடி வேரியஸ் சேஞ்சஸ் நடக்கு டியூ டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸாக. அதனால எர்த் வந்து ஒரு டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வெதரிங் அண்ட் மாஸ் மூவ்மெண்ட், இன்னொன்று கிரடேஷனாக. வெதரிங் அண்ட் மாஸ் மூவ்மெண்ட் கீழே ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல்னு 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. கிரடேஷன் கீழே டிகிரடேஷன் அண்ட் ஆக்ரடேஷன் சொல்லி 2 ப்ராசஸ் இருக்குது. வெதரிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பிரேக்கிங், டிஸ்இன்டெகிரேஷன், டீகம்போசிஷன் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் எர்த் கிரஸ்ட்டை வெதரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 வெதரிங் இருக்குது. ஒன்னொன்னையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங்னா என்னென்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னால ஒரு வெதரிங் நடக்கிறத நம்ம ஃபிசிக்கல் வெதரிங் சொல்கிறோம். அப்படி நடக்கிறப்ப கெமிக்கல் கம்போசிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஃபிசிக்கல் வெதரிங் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேஷன், பிளாக் டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஃபோலியேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸ்ஃபோலியேஷனுங்கிறது ஹீட்டிங் அண்ட் கூலிங் ப்ராசஸ்னால நமக்கு ஆனியன் எப்படி லேயர் லேயராக உரியுமோ அதே மாதிரி இந்த ராக்ஸ் வந்து லேயர் லேயராக உரியும். அதை நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்கிறோம். இதில் ஷீட்டிங் அண்ட் ஸ்கேட்டரிங் 2 ப்ராசஸ் நடக்குது இந்த எக்ஸ்ஃபோலியேஷனில். நெக்ஸ்ட் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன். கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன்னா கிரெயின்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி அதை வந்து உதுந்துரும். அதுதான் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன். இது எதனால் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ரோஸ்ட்னால நடக்குது. இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்க்க புத்து மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்து லூஸ் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உதுந்துருக்கும். ஸோ இந்த ஃபார்முக்கு பேர் தான் கிரானுலர் டிஸ்இன்டெகிரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஸ்இன்டெகிரேஷன். இது எப்படின்னா டே அண்ட் நைட்டில் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப ராக்கோட ஜாயின்ஸில் உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது, அதனால் பிரேக் ஆகுது. அப்படி ஒரு ஃபார்மேஷன் நடக்கிறத நம்ம வந்து பிளாக் டிஸ்இன்டெகிரேஷன் சொல்கிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள், ஜாயின்ஸில் வந்து பிரேக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் வெதரிங் பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனால் நடக்கிற வெதரிங்க கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன ப்ராசஸ்னாலாம் அந்த வெதரிங் நடக்குன்னா ஆக்சிடேஷன், கார்பனேஷன், சொல்யூஷன் அண்ட் ஹைட்ரேஷன். எந்த ஏஜென்ட்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், வாட்டர், இது மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கிற காமனான ஏஜென்ட் தான் இந்த வெதரிங்க்கு காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனும் ராக்கில் இருக்க அயனும் ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அயன் ஆக்சைடு வந்து வெதரிங் ஆஃப் ராக்ஸுக்கு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட்டு கார்பனேஷன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அந்த கார்போனிக் ஆசிட் கார்பனேட் ராக்ஸோட ரியாக்ட் ஆகிறப்ப ராக்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இந்த ராக்ஸில் இருக்க மெட்டீரியலில் அரிச்சிட்டு போகிறது சொல்யூஷன். தென் ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸில் இருக்க ஒரு சில மெட்டீரியல் வந்து ஒரு சில மினரல்ஸ் வந்து இந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போது வந்து இந்த மினரல்ஸ் வந்து ராக்கை வந்து ஸ்வெல் பண்ண வைக்க, அதாவது ராக் அப்படி வீங்குது, அப்படி பெருசாகுது. அப்படி பெருசாகி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப கிராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹைட்ரேஷனால் கிராக் அக்கர் ஆகுது. தென் நமக்கு வந்து பயாலஜிக்கல் வெதரிங், தேர்டு டைப் ஆஃப் வெதரிங் வந்து பயாலஜிக்கல் வெதரிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எப்படி நடக்குதுன்னா பிளான்ட் ரூட்ஸ்னால, எர்த் வார்ம்னால, அனிமல்ஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரடேஷன் பார்த்துடலாம். கிரடேஷன்னா ஒன்றுமே இல்லை, லெவலிங் ஆஃப் லேண்டை தான் நம்ம கிரடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெவலிங் அதாவது நிலத்தை வந்து சரிசமமாக ஆக்குறது தான் கிரடேஷனாக. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர், கிரவுண்ட் வாட்டர், விண்ட், கிளேசியர் அண்ட் சீவேஸ் இதனால் நடக்குது. கிரடேஷன்லேயே 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அக்ரடேஷன், டிக்ரடேஷன். அக்ரடேஷனுங்கிறது பில்டிங் அப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸை, டிக்ரடேஷனுங்கிறது எரோஷனை. இப்போ வந்து கிரடேஷனை சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. கிரடேஷன் ஈக்குவல் டு எரோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் டெபாசிஷன். அதாவது ஒரு மெட்டீரியல் எரோட் ஆகி அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகி ஒரு லெவலிங் ஆஃப் லேண்டை வந்து அது கிரியேட் பண்ணுது. இப்படி ஒரு லெவலிங் நடக்கிறத தான் நம்ம கிரடேஷன் சொல்கிறோம். ஸோ கிரடேஷனில் எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிட்டேஷன் நடக்கு. தென் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரடேஷன் பார்க்க போகிறோம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரடேஷனில் ஃபஸ்ட்டு ஏஜென்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரன்னிங் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் வந்து ஒரிஜினேட் ஆகிற இடத்த சோர்ஸ்ன்னு சொல்கிறோம், அண்ட் அது வந்து முடிகிற இடத்த மவுத்துன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு மவுண்டெயின் தான் சோர்ஸாக இருக்குது, அண்ட் ரிவர் மவுத் வந்து இங்கே சி தான் மவுத்தாக ஆக்ட் ஆகுது.
ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் ஆஃப் ரிவரை வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ். அப்பர் கோர்ஸில் எரோஷன் நடக்கு அண்ட் ஒரு சில எரோஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஷேப்டு வேலி, கார்ஜஸ், கேன்யான்ஸ், ரேபிட்ஸ், பாட் ஹோல்ஸ், ஸ்பர்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வந்து வாட்டர்னால நடக்கிற எரோஷன் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் இது கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் எரோஷன் ஃபார்ம்ஸை, இதெல்லாம் அப்பர் கோர்ஸில் நடக்குது. தென் மிடில் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெபாசிஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் மிடில் கோர்ஸில் வருதுன்னா அலுவியல் ஃபேன்ஸ், அலுவியல் பிளெயின்ஸ், மியாண்டர் அண்ட் ஆக்ஸ்போ லேக்ஸ். தென் லோயர் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா டெபாசிஷன் அண்ட் எஸ்சுரி அண்ட் டெல்டா லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு லோயர் கோர்சஸில் வந்து இருக்கும். தென் ட்ரிபியூட்ரினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்ரினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஜாயின்ஸ் தி மெயின் ரிவரை வந்து ட்ரிபியூட்ரி சொல்கிறோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரி. அதாவது எப்படின்னா ரிவர் சேனல்ஸ் தட் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் தி மெயின் ரிவரை. ஸோ செப்பரேட் ஆகி போகிறது டிஸ்ட்ரிபியூட்ரி. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் எரோஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் பார்த்துடலாம். எரோஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ஜஸ் அண்ட் கேன்யான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டீப் கார்ஜஸ் ஃபார்ம்ட் இன் பிரம்மபுத்திரா அண்ட் இன் திஸ் ஹிமாலயா ரீஜியனா. ஸோ இது வந்து கார்ஜஸ் அண்ட் கேன்யான் கேட்டாங்கன்னா இது ஒரு எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ரிவரால் நடக்கிற எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி அக்கர் ஆகுதுன்னா நமக்கு வந்து போத் ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் ராக் இருக்குது. இல்லை இந்த சாஃப்ட் ராக் வந்து எரோட் ஆகிறப்ப நமக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் நடக்கு. இதுவும் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் உங்களுக்கு எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர். இந்த வேர்ல்டுலே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவில் இருக்குது. ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் வந்து வி ஷேப்டு வேலி. வி ஷேப்டு வேலிங்கிறது ரொம்ப டீப்பான எரோஷன் லேண்ட் ஃபார்ம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வி ஷேப். இதுதான் இந்த டயக்ராமில் இதுதான் வி ஷேப்டு வேலி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ இந்த எரோஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். பாட் ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் பாட் ஹோல்ஸ். மியாண்டருங்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்னேக் மாதிரி இப்படி வளைஞ்சு போகிறது தான் மியாண்டர். தென் ஆக்ஸ்போ லேக் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மியாண்டர்லே இந்த நேரோ எட்ஜ் ரெண்டும் கட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆக்ஸ்போ மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு லேக் மட்டும் செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கும். அதாவது இந்த இடம் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மியாண்டரில் உங்களுக்கு இப்படி ஒரு லேண்ட் ஃபார்ம் வருமா, அந்த லேண்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து ஆக்ஸ்போ லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் பார்த்தோம். ரிவரால் நடக்கிற எரோஷன் லேண்ட் ஃபார்ம், அதாவது கார்ஜஸ் அண்ட் கேனியான், வி ஷேப்ட் வேலி, வாட்டர் ஃபால்ஸ், மியாண்டர், ஆக்ஸ்போ லேக்ஸ் இவ்வளோ பார்த்தோம். இப்போ வந்து டெபாசிஷன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலுவியல் ஃபேன்ஸை. ஸோ ஃபேன் ஷேப் டெபாசிஷன் தான் அலுவியல் ஃபேன்ஸை. ஃப்ளட் பிளேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் செடிமெண்ட்ஸ் வந்து ஒரு பிளெயின் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதான் ஃப்ளட் பிளேன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்டரி கொடுத்துருப்பாங்க. சீ வாட்டரும் ரிவர் வாட்டரும் கலக்கிற இடம் தான் எஸ்டரி. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிவர் நர்மதா அண்ட் தப்தி. அதுக்கப்புறம் டெல்டா பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ரிவர் மவுத்தில் வந்து ஃபார்ம் ஆகும், அதான் டெல்டா. எக்ஸாம்பிள் வந்து காவேரி டெல்டா. இந்த இடம் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர் அண்ட் மினரல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபர்டைலான ரீஜனாக இருக்கும். அது மாதிரி மினரல்ஸ் வந்து ரொம்ப ரிச்சான மினரல் சோர்ஸும் இந்த டெல்டா ரீஜனில் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாங்கிறது ஒரு கிரீக் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்ஸ்ட் டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து லைம்ஸ்டோனில் ரியாக்ட் ஆகுறப்ப நமக்கு இந்த கார்ஸ்ட் டோப்போகிராஃபிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து கார்ஸ்ட் டோப்போகிராஃபி அதாவது எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இப்போ பார்க்க போகிறோம். இல்லை எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரோரோசா, லாப்பிஸ், சிக் ஹோல்ஸ், ஸ்வாலோ ஹோல்ஸ், டோலைன்ஸ், உல்வாஸ், போல்ஜோஸ், கேவ்ஸ் அண்ட் கேவ்ரான்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டெரோரோசா கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா லைம்ஸ்டோன் வந்து டிசால்வ் ஆகுது. அப்படி டிசால்வ் ஆகி போகிறப்ப ரெட் கிளே சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் டெராரோசா அப்படிங்கிற லேண்ட் ஃபார்ம். ஏன் இது ரெட் கலரில் இருக்குன்னா அயன் ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் பார்க்கலாம், லாப்பிஸ். லாப்பிஸ்ங்கிறது ஒரு ஃபரோ மாதிரி இருக்கும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் லாப்பிஸ். தென் சிங்க் ஹோல்ஸுங்கிறது ஒரு ஃபன்னல் ஷேப் டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது டியூ டு டிசொல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக்ஸ். இதுதான் சிங்க் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் சிங்க் ஹோல் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, டியான்காங் அப்படிங்கிற இடத்துல. இது வந்து 2172 ஃபீட்ஸ். இலினோஸில் கிட்டத்தட்ட 15,000
சிங்க் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேவ்ஸ் அண்ட் கேர்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டு வாட்டர்ஸில் நடக்கிற எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸில் வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் டெரோரோசா ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாப்பிஸ் பார்த்தோம், சிங்க் ஹோல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கேவ்ஸ் அண்ட் கேரவன்ஸ் பார்த்தோம். இவ்வளோ எரோஷனல். இப்போ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பார்க்க போகிறோம். இதில் 3 இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாலாக்டைட், ஸ்டாக்மைட் அண்ட் காலம். ஸோ ஸ்டாலாக்டைட்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து இந்த டயக்ராமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீலிங், அதாவது சீலிங்லேருந்து அப்படியே ட்ரிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மேலேருந்து இப்படி கீழே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், ஸ்டாலைட். இதுதான் ஸ்டாலைட். அண்ட் இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்டாக்மைட். ஸோ வந்து இது என்னென்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கங்க. அதாவது என்னென்னா, when the water containing dissolved calcite drips from the ceilings. ஸோ வந்து எப்படின்னா சீலிங்லேருந்து உங்களுக்கு வந்து கால்சைட் வந்து ட்ரிப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகுறப்ப அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உறைஞ்சி அது வந்து ஸ்டாக்லைட்டாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுது வந்து ஸ்டாக்மைட். ஸோ இந்த 2 ஃபார்மும், அதாவது ஸ்டாலக்டைட்டும் ஸ்டாக்மைட்டும் ரெண்டும் சம்டைம்ஸ் மெர்ஜ் ஆகுது. மெர்ஜ் ஆகுறப்போ உங்களுக்கு இந்த பில்லர் லேண்ட்ஃபார்ம் வருது. ஸோ இந்த ஸ்டாலாக்மைட்டும் ஸ்டாலாக்டைட்டும் ரெண்டும் மெர்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பில்லர்ஸ் மாதிரி ஒரு லேண்ட்ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளேசியர் பார்த்துருங்க. கிளேசியர்ஸில் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிளேசியர்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஐஸ் வந்து லார்ஜ் மூவ்மெண்ட் ஆஃப் ஐஸ் நடக்கிறத நம்ம கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ரிவர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிளேசியரில் இருக்க எரோஷனல் அண்ட் டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம் பார்த்துடலாம். எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர். ஸோ எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கியூ, ஆர்ட்ரிஸ், மேட்ரஹார்ன்ஸ், யூ-ஷேப் வேலி, ஹேங் வேலி, ஃபியாட்ஸ். இதெல்லாம் தான் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். சர்க்கியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் சேர் மாதிரி ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம சர்க்கியூ அப்படின்னு சொல்கிறோம். ஆர்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சர்க்கியூ வால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறத ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அதே இது பிரமிட் பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 or more சர்க்கியூ ஃபார்ம் ஆகுறது. அதாவது இப்படி மோர் தென் 3 வந்து உங்களுக்கு வந்து ஆர்ம் சேர் மாதிரி ஒரு லேண்ட்ஃபார்ம் கிரியேட் ஆகுறத நம்ம வந்து பிரமிடல் பீக், இல்லைன்னா பிரமிடல் பீக் ஃபார் எக்ஸாம்பிள் அது மேட்ரஹார்ன் அப்படின்னும். பிரமிடல் பீக்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேட்ரஹார்ன். நெக்ஸ்ட் வந்து யூ ஷேப்டு வேலி பார்த்தீங்கன்னா இது வந்து யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஹேங்கிங் வேலி வந்து ஹேங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் ஆஃப் கிளேசியர். தென் ஃபிஜாய்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபிஜாய்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்லி சப்மர்ஜ்ட் இன் சி. நெக்ஸ்ட் வந்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர் பார்க்க போகிறோம். டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எதெல்லாம்னா மொரைன்ஸ், ட்ரம் லைன்ஸ், எஸ்கர், கேம்ஸ், அவுட்வாஷ் பிளேன்ஸ். ஸோ மொரைன்ஸ் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்ம்ட் பை தி கிளேசியர் டெபாசிட்ஸ். தென் ட்ரம்லின் பார்த்தீங்கன்னா ட்ரம்லின் எப்படி இருக்கும்னா டீஸ்பூன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஹாஃப் எக் வந்து கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த எக் ஷேப்பில் இருக்கிறதுனால இது எக் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எஸ்கர் கொடுத்துருப்பாங்க. எஸ்கருங்கிறது நேரோ ரிட்ஜ், லாங் நேரோ ரிட்ஜ் கம்போஸ்ட் ஆஃப் கிராவல் அண்ட் சாண்ட். தென் அவுட்வாஷ் பிளேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேன்ஸ் வந்து கிரேசியல் செடிமெண்ட்ஸால் இருக்கும். அதுதான் வந்து அவுட்வாஷ் பிளேனா. இதில் வந்து என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட், கிராவல் அண்ட் சில்ட்டால் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். தென் விண்டு பார்க்க போகிறோம். விண்டில் இருக்க எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ராக்ஸ், இசன்பர்க் அண்ட் யாங்டான். இந்த மஷ்ரூம் ராக்கில் இந்த இடத்துலலாம் சாஃப்ட் ராக் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராக் இப்படி தான் இருந்திருக்கும். இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் ராக் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்க ராக் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து காற்றுல வந்து நல்லா ப்ளோ ஆகி ஒரு சில இது மட்டும் எரோட் ஆகி போயிருக்கும். ஸோ இப்படி இப்படி கீழே இருக்கிறதெல்லாம் எரோட் ஆகிட்டு மேலே மட்டும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ பார்க்க ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு மஷ்ரூம் ராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இசன்பர்க்ங்கிறது எப்படின்னா இது வந்து ஐசோலேட்டட் ரெசிடியல் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐலாண்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்டாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் லேயர் ராக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போது வந்து இந்த சாஃப்ட் லேயர் ராக் மட்டும் ஈஸியாக விண்டுனால எரோட் ஆகி போகிறப்ப உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் கிரெஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ்னால இருக்கும். இதுதான் யார்டாங் அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பை விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ், பார்ச்சன்ஸ் அண்ட் லோயோஸா. சாண்ட் டியூன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் டியூன்ஸ்ங்கிறது விண்ட்ஸ் வந்து நிறையா சாண்ட்ஸை வந்து மவுண்ட்ஸ் மாதிரி நிறைய சாண்டை வந்து கேரி பண்ணி ஒரு ஹில் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் சாண்ட்ஸை. மவுண்ட்ஸ் ஆர் ஹில்ஸ் ஆஃப் சாண்ட் தான் சாண்ட் டியூன்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்ச்சான் பார்த்தீங்கன்னா கிரெசன்ட் ஷேப்பில் இந்த சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து பார்ச்சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்டர்னேட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் விண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ அன்ஈவனாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக விண்ட் வந்து ஒரே ஸ்பீடில் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் விண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறதுனால இந்த டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூனல் டியூன்ஸ், இது வந்து சேஃப் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விண்டுனால ஃபார்ம் ஆகுது. இது வந்து பேரலல் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி ப்ரிவேலிங் விண்டு. ஸோ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். விண்டோட டைரக்ஷனுக்கு பேரலாக இந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கும். தென் லூயிஸ் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் ஃபைன் சில்ட்டை தான் நம்ம லூயிஸ்ன்னு சொல்கிறோம். சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 335 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த லூயிஸ் பிளாட்டியூ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ் பார்த்துடலாம். வேவ்ஸில் இருக்க எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் பார்த்துடலாம். எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ கிளிஃப், சீ கேவ்ஸ், ஆர்க்ஸ், ஸ்டாக், பீச், பார், ஸ்பிளிட் அண்ட் வேவ் கட் பேட்டர்னு. ஸோ ஃபஸ்ட்டு சீ கிளிஃப் பார்த்தீங்கன்னா சீ வேவ்ஸ் வந்து அந்த சீ வேவ்ஸ் வந்து ராக்கில் படுறப்ப கிளிஃப் மாதிரி ஸ்டீப் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம ஸ்டீப் கிளிஃப்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டீப் ராக் இதான் கீவேர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அலைகள் வந்து படுறப்போ ஒரு கேவ் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து சீ கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்க் மாதிரி டெவலப் ஆச்சுன்னா அதை வந்து சீ ஆர்க்குன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நீல் ஐலாண்ட், அந்தோமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இந்த அந்தோமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்க நீல் ஐலாண்ட் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் ஸ்டீ ஸ்டால்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து எரோஷன் ஆகி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஆர்க் ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு பில்லர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்டால்க்குன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஓல்டு மேன் ஹாயின் ஸ்காட்லாண்டா. தென் வேவ் கட் பிளாட்ஃபார்மா. ஸோ வேவ் கட் பிளாட்ஃபார்ம் இஸ் ரெஃபர்ட் அஸ் வேவ் கட் பீச் டெரேஸா. நெக்ஸ்ட் வந்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் பார்த்துலாம். டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு பீச்சஸ், பார், ஸ்பிளிட்ஸ்லாம் வரும். பீச்சஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா பீச் இன் சென்னை. பார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாண்ட் அண்ட் மட் வந்து பேரலல் டு தி ஷோர் லைன் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டில் வந்து ஒரு எண்டு வந்து சீயை ஃபேஸ் பண்ணியிருக்கும், இன்னொரு எண்டு வந்து மணலாக இருக்கும். அதுதான் ஸ்பிளிட். இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், ஸ்பிளிட்டில் வந்து ஒரு சைடு வந்து சி, ஒரு சைடு வந்து மண் இருக்கும். அதாவது ஸ்பிளிட் இஸ் அன் ரிட்ஜ் ஆர் தி எம்பார்க்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட் அட்டாச் டு தி லேண்ட் ஆன் ஒன் எண்ட் அண்ட் டெர்மினேட்டிங் இன் ஓப்பன் வாட்டர் அண்ட் அதர் எண்ட். எக்ஸாம்பிள் வந்து காக்கிநாடா ஸ்பிளிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இந்த டிஸ்இன்டெகிரேஷன் ஆர் டீகம்போசிஷன் ஆஃப் ராக்ஸை வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் லெவலிங் அப் ஆஃப் லேண்ட் வந்து கிரடேஷன் ஆன்சர். லோயர் க்ளோஸ் ஆஃப் ரிவராக்குள்ள லேண்ட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டெல்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், கார்ஸ்ட் டோப்போகிராஃபி எதனால் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர்னால. இதில் 5th கொஸ்டினில் எது டெபாசிஷனல் ஃபியூச்சர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா எரோஷன் லேண்ட்ஃபார்ம், ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்மா. தென் 6th ஒன் பாருங்கள், சாரி தப்பாக சொல்லிட்டேன். 5th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி டெபாசிஷனல் ஃபியூச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை வந்து ஏ மட்டும்தான் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம், மிச்சம் 3 டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். இங்கே வந்து நாட் அ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்னு கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்க்கியூ தான் ஆன்சர் வரும். சர்க்கியூ வந்து எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். ஸோ அது ஒன்று மட்டும் தான் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் கிடையாது. ஸோ 5th ஒனுக்கும் ஆப்ஷன் ஏ. 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைன் சில்ட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, லூயோஸ். 7th ஒன்ல ஸ்டால்க் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வேவ் எரோஷன். 8th ஒன் பாருங்கள், எந்த எரோஷனால சர்க்கியூ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, கிளேசியர். 9th ஒன் வந்து செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, டெக்கான் பிளாட்டியூவா. மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துடலாம். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்து லோயர் கோர்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்மில் நடக்கும். மஷ்ரூம் ராக், எரோலின் ப்ராசஸ் இல்லைன்னா விண்ட் ப்ராசஸ் சொல்லலாம். எக்ஸ்கர் வந்து கிளேசியர் ஆக்ஷனால் நடக்கு. ஸ்டாலாக்டைட்ஸ் வந்து காஸ்ட் டோப்போகிராஃபி. கிளிஃப் வந்து நமக்கு வந்து ஆக்ஷன் ஆஃப் சீவேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 2 முடிச்சிட்டோம்.
ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் வர மிச்ச லெசன்ஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.